Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. வணக்கம். குட் ஈவினிங். வெல்கம் டு இராஸ் இங்கிலீஷ் அகாடமி. புதிய ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பை சார்ட் சம்பந்தமாக. இராஸ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக வெளியிடப்படுகின்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பார்வையிட விரும்பினால் இராஸ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல ஏனோருக்கு பயன்படக்கூடியதாக இருந்தால் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இராஸ் இங்கிலீஷ் அகாடமி மூலம் வெளியிடப்படுகின்ற வீடியோக்களானது ஆங்கிலத்தில் இடர்படக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் மொழி மூலமாக அந்த பாடத்தை இலகுவான முறையில் விளங்கப்படுத்தக்கூடிய வீடியோக்களை கொண்டதாக காணப்படும். இப்ப நம்ம பை சார்ட்டுங்கிற சம்பந்தமாக பார்க்கலாம். முதலாவதாக கேள்வியை பார்த்துக்கொள்ளலாம். Pie chart. The following pie chart shows the results of a survey done to find what grade 11 students of Al Marjan Muslim Ladies College usually do during the weekend. வார இறுதி நாட்களில் அல்மர்ஜா முஸ்லீம் லேடிஸ் காலேஜில் காணப்படுகின்ற தரம் 11 மாணவர்கள் செய்கின்ற செயற்பாடுகள் சம்பந்தமாக கீழே தரப்படுகின்ற பை சார்ட் குறிப்பிடுகிறது. ஸ்டடி த பை சார்ட் அண்ட் ரைட் அ டிஸ்கிரிப்ஷன் அபவுட் இட். யூஸ் அபவுட் 100 வேர்ட்ஸ். எனவே கீழே தரப்படுகின்ற பை சார்ட்டை விளங்கி கொண்டு 100 சொற்களை கொண்ட பை சார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றை எழுத சொல்லிக்காக தரப்படுகின்ற சொற்களாக ஹையஸ்ட், லோவஸ்ட், ஈக்குவல், லெஸ், மோ, பெர்சன்டேஜ், மெஜாரிட்டி, மோஸ்ட், லீஸ்ட் என்று தரப்படுகின்றது. அதே போல பை சார்ட்டில் சதவீதங்கள் தரப்படுகின்றது. பெர்சன்டேஜ் 40% ஸ்டடியிங், 10% visiting friends or relatives, 10% listening to music, 15% reading books, 20% flying kites, 5% swimming என்று தரப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இப்போ பார்த்தது கொஷன். இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த கொஷனுக்குரிய ஆன்சர் எவ்வாறு எழுதுவது என்பது. வழமையாக நாங்கள் பை சார்ட்டை எழுதும் போதோ பார் சார்ட்டை எழுதும் போதோ ஏதோ ஒரு சார்ட் டிஸ்கிரிப்ஷனை எழுதும் போதும் 3 பந்திகளாக பேராகிராஃப்களாக பிரித்து எழுதப்படும். முதலாவது பேராகிராஃப் எவ்வாறு அமையும் என்பதை பற்றி பார்க்கலாம். பேராகிராஃப் 1 அதாவது முதலாவதாக நாங்கள் என்ன செய்வோம், அந்த கேள்வியை விடையாக மாற்றுவோம். The following pie chart shows the results of a survey done to find what grade 11 student of Al Marjan Muslim Ladies College usually do during the weekend. இந்த வாக்கியத்தை நாங்கள் விடையாக மாற்றிக்கொள்ளும் போது the above pie chart shows the results of a survey done to find what grade 11 students of Al Marjan Muslim Ladies College usually do during the weekend என்று மாற்றிக்கொள்வோம். முதலாவதாக நாங்கள் கேள்வியை விடையாக மாற்றிக்கொண்டோம். அடுத்ததாக வழமை போல நாங்கள் பார் சார்ட்ல எக்ஸ் அச்சு ஒய் அச்சு, அதாவது ஹாரிசான்டல் வெர்டிகல் கிடையச்சு நிலைக்குத்து அச்சு என்கின்ற 2 அச்சுகள் காணப்படும். ஆனால் இங்கு பை சார்ட்டை பொறுத்த மட்டில் அவ்வாறு காணப்படாது. எனவே இங்கு நாங்கள் எக்ஸஸ் அச்சுக்களை வர்ணிக்க தேவையில்லை. அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயம், இங்கு காணப்படுகின்ற அந்த விடயங்கள், ஐட்டம்ஸ் அல்லது ஆக்டிவிட்டீஸை நாங்கள் குறிப்பிட வேண்டும். அவை அதை குறிப்பிடும் போது நாங்கள் ஆரம்பத்தில் as per the pie chart என்று கொடுத்துட்டு there are 6 activities என்று கொடுக்கிறேன். அவ்வாறு உங்களுக்கு இந்த தரப்படுகின்ற விடயங்கள் ஆக்டிவிட்டீஸ் என்று தெரியாத சந்தர்ப்பத்தில் ஐட்டம்ஸ் என்று கொடுத்துக்கொள்ள முடியும். ஃபுல் ஸ்டாப் வச்சு தொடர்ச்சியாக தே ஆர் அவை ஆவன் என்று சொல்லிட்டு அந்த ஆக்டிவிட்டீஸ்களாக ஸ்டடியிங், விசிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ், லிசனிங் டு மியூசிக், ரீடிங் புக்ஸ், ஃப்ளையிங் கைட்ஸ் அண்ட் ஸ்விம்மிங் என்று கொடுத்திருக்கேன். எனவே முதலாவது பேராகிராஃபில் உள்ளடக்க வேண்டிய விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது பேராகிராஃப் நம்பர் 2. முதலாவது நாங்கள் பேராகிராஃப் 1 எவ்வாறு எழுதுன்றதை பற்றி பார்த்திருந்தோம். அடுத்ததாக நாங்கள் இரண்டாவதாக பார்க்க போகிறது பேராகிராஃப் 2 எவ்வாறு எழுதுவது சம்பந்தமாக. பேராகிராஃப் 2 இந்த 2ஆம் பந்தியினுடைய நோக்கம் அல்லது இந்த 2ஆம் பந்தியில் நாங்கள் எழுத வேண்டிய விடயம் என்னவென்றால், இங்கு குறிப்பிடப்பட்ட அந்த சொற்கள், அதாவது இந்த பெட்டியில் தரப்படுகின்ற சொற்களை பயன்படுத்தி கீழே தரப்படுகின்ற அந்த ஆக்டிவிட்டீஸ் அல்லது ஐட்டத்தை வர்ணிக்கிறது அல்லது டிஸ்கிரைப் பண்றது தான் இந்த 2வது பந்தி குறிப்பிடுகின்றது. நாங்கள் ஆரம்பத்தில் அக்கார்டிங் டு த பை சார்ட் என்று கொடுத்துக்கொள்றோம். இந்த பை சார்ட்டின் படி என்று கொடுத்துவிட்டு தொடர்ச்சியாக நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இங்கு காணப்படுகின்ற ஆக்டிவிட்டீஸ்கள் அனைத்துமே ஐஎன்ஜி வடிவத்தில் காணப்படுவது ஒரு சிறப்பான அம்சமாக காணப்படும். காரணம் என்னவென்றதை நாங்கள் விடையின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். விடையை பார்த்தோமையானால் அக்கார்டிங் டு த பை சார்ட், பை சார்ட்டின் படி த ஹையஸ்ட் முதலாவதாக கூடியதை எடுத்துக்கொள்வோம். த ஹையஸ்ட் அது கூடிய பெர்சன்டேஜ் ஆஃப் சதவீதத்தை உடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள், இங்கு குறிப்பிடப்படுகின்ற அனைத்து விடயங்களும் மாணவர்களினுடைய சதவீதமாக காணப்படுவதால் நாங்கள் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்று கொடுத்துக் கொள்கின்றோம். அதே போல இங்கே அது கூடிய சதவீதத்தை உடையது ஸ்டடிங்கிறத நாங்கள் எழுதுவதற்கு முன்னால லைக்குங்கிற சொல்ல இட்டுக்கொள்கிறேன். காரணம் 2 வினை சொற்கள் வரும்போது 2ஆம் வினை சொல்லு
சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்க்கப்படும். ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று இங்கு காணப்படுகின்ற ஆக்டிவிட்டீஸ்கள் அனைத்துமே ஐஎன்ஜி வடிவத்தில் காணப்படுவதனால நான் அதற்கு முன்னாலே இன்னொரு வினை சொல்லை கொடுத்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்க ஒரு வினை சொல்லாக லைக்குங்கிறத பயன்படுத்தி கொண்டிருக்கேன். அந்த லைக்குக்கு அடுத்ததாக ஸ்டடிங்கிறத இணைக்கும் போது ஸ்டடியிங் என்று வரக்கூடியதாக காணப்படும். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்க வேறு விதமாக எழுத வேண்டுமானால் இங்க காணப்படுகின்ற ஸ்டடியிங்ல காணப்பட ஐஎன்ஜி வடிவத்தை அகற்றிவிட்டு நீங்கள் எழுத வேண்டும். அதாவது the highest percentage of students study என்று அமைத்துக் கொள்ள வேண்டும். அவை இவ்வாறான வாக்கியத்தை அமைத்துவிட்டு தொடர்ச்சியாக அதனுடைய சதவீதத்தை கொடுத்துக் கொள்வதற்காக it is 40 என்று கொடுத்துக் கொள்கின்றேன். அதோட தொடர்ச்சியாக while அதே வேளைங்கிற ஒரு சொல்ல இணைத்து கொண்டோம். the lowest குறைந்ததை சொல்லி காட்டுறோம். the lowest percentage of students அது குறைந்த சதவீதத்தை உடைய மாணவர்கள் லைக் ஸ்விம்மிங் என்று கொடுத்திருக்கின்றோம். ஆகவே இங்கு ரெண்டு வினை சொற்கள். இந்த லைக்குக்கு பதிலாக நீங்க ப்ரிஃபர் என்று கொடுத்துக் கொள்ள முடியும் அல்லது சிலெக்ட் என்று கொடுத்துக் கொள்ள முடியும். அதனுடைய சதவீதத்தை நான் குறிப்பிடுவதற்காக which is 5% என்று கொடுத்திருக்கின்றேன். இந்த நாங்க சதவீதத்தை பெர்சன்டேஜ் என்று எழுத்து வடிவில் கொடுக்க தேவையில்லை. சதவீதத்தினுடைய அந்த சிம்பல் குறியீட்டை பயன்படுத்தினாலும் போதுமானதாக காணப்படும். அதே போல தொடர்ச்சியாக ஈக்குவலை பயன்படுத்துவதற்காக மீன்வைல் அதே வேளைங்கிற சொல்லை பயன்படுத்திக் கொள்கின்றேன். மீன்வைலுங்கிற சொல்லை பயன்படுத்தும் போது கமா இடப்படல் அவசியமாகும். an equal percentage of students சம அளவான சதவீதத்தை உடைய மாணவர்கள் prefer விரும்புவது விசிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் லிசனிங் டு மியூசிக். ஆகவே சம அளவான சதவீதத்தை உடைய மாணவர்கள் விரும்புகின்ற விடயம் என்னவென்று பார்த்தால் நண்பர்கள் அல்லது சொந்தத்தை தரிசிப்பது அல்லது அவர்களை சந்திப்பது, அத்துடன் இசைகளை கேட்பது என்கின்ற இரண்டு விடயத்தையும் சம அளவான மாணவர்கள் விரும்புகிறார்கள் என்று இவ்வாக்கியம் குறிப்பிடுகின்றது. இங்க நாங்க ஹையஸ்ட்ங்கிற சொல்ல பயன்படுத்தி அது கூடியத்தை குறிப்பிட்டிருந்தோம் ஸ்டடிங்கிறத. லோவஸ்ட்ங்கிற சொல்ல பயன்படுத்தி இந்த இடத்துல ஆக்டிவிட்டீஸ்ல ஸ்விம்மிங்கிறத கொடுத்து கொண்டிருந்தோம். அதே போல ஈக்குவல்ங்கிற சொல்ல பயன்படுத்தி விசிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் அத்துடன் லிசனிங் டு மியூசிக்ங்கிறத குறிப்பிட்டிருந்தோம். இந்த இடத்துல 5 விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் 15 வீதமுடைய அந்த ரீடிங் புக்ஸ்ங்கிற அந்த ஆக்டிவிட்டி ஆனது இங்கு குறிப்பிடப்படவில்லை. அதை குறிப்பிடுவதற்காக அடுத்த விடயமாக நான் மோங்கிற சொல்ல பயன்படுத்துகின்றேன். மோங்கிற சொல்லை எடுத்துக்கொண்டால் மோயினுடைய அர்த்தம் கூடியது என்ற அர்த்தம். ஆகவே கூடியதை நாங்கள் எழுதும் போது முதலாவதாக கூடியதையும் பின்னால நாங்கள் குறைவானதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக நான் இங்கு பிளையிங் கைட்ஸ்ங்கிறத கூடியதாகவும் ரீடிங் புக்ஸ்ங்கிறத குறைந்ததாகவும் எடுத்துக்கொள்கின்றேன். காரணம் பிளையிங் கைட்ஸ் என்பது 20 வீதம், ரீடிங் புக்ஸ் என்கின்றது 15 வீதம். நீங்க இந்த இடத்துல ரீடிங் புக்ஸை எடுத்துக்கொள்வதுடன் வேறு உங்களுக்கு விரும்பிய ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் எது கூடியதோ அதை முதலில் குறிப்பிடப்பட வேண்டும். இங்கு நான் பிளையிங் கைட்ஸ்ங்கிறது கூடிய அளவாக காணப்படுவதனால நான் அதை முதலில் குறிப்பிட்டுள்ளேன். அதற்கு பிறகு ரீடிங் புக்ஸை குறிப்பிட்டுள்ளேன். அவை முதலாவது வாக்கியத்தை பார்ப்போமானால் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஃப்ளையிங் கைட்ஸ் தென் ரீடிங் புக்ஸ் என்று அமைத்துள்ளேன். அதாவது அது கூடிய மாணவர்கள் புத்தக வாசிப்பை விட பட்டத்தை பறக்க விடுதலே விரும்புகிறார்கள் என்று அமைத்துள்ளேன். இந்த இடத்துல ஒரு குறிப்பிடுகின்ற விடயமாக மோ என்ற சொல்லுக்கு பக்கத்தில் நாங்க நம்பர் ஆஃப், அமௌண்ட் ஆஃப், பெர்சன்டேஜ் ஆஃப்ங்கிற சொற்களை குறிப்பிடுதல் பிழையானது ஒன்றாக காணப்படுவதனால நான் இங்க அந்த விடயத்தை குறிப்பிடல. இந்த மோங்கிற சொல்லுக்கு பதிலாக நாங்க ஹயருங்கிற சொல்லை பயன்படுத்தி கொள்ள முடியும். அவ்வாறு பயன்படுத்தும் போது அந்த ஹயர் தென்னுங்கிற சொல்லானது நடுவில் பயன்படுத்தப்படல் வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது நாங்க முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் இந்த ஹூ என்கின்ற சொல். அவை ஹூவை பயன்படுத்தி எவ்வாறு எழுதுவது என்பதை பற்றி பார்க்கலாம். ஹயர் என்கின்றதை குறிப்பிடும் போது முதலில் கூடியதையும் பின்னால குறைந்ததையும் குறிப்பிட வேண்டும். அவை இங்கு நாங்கள் எழுதும் போது the percentage of students who like flying kites, அதாவது பட்டத்தை பறக்க விடுகின்ற மாணவர்களுடைய சதவீதம் is higher than the percentage of students who like reading books, புத்தகத்தை வாசிப்பதை விரும்புகின்ற மாணவர்களுடைய சதவீதத்தை விட அதிகமாகும் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஹயர்ங்கிற சொல்லை பயன்படுத்தும் போது இவ்வாறான முறையில் பயன்படுத்துதல் அவசியமாக காணப்படும். நாங்க இங்க கூடியதை எழுத பயன்படுத்தும் முறையாக மோ ஹயர்ங்கிறது எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட்டிருந்தோம். எனவே நீங்கள் எழுதும் போது முக்கியமாக இந்த விடயங்களை கவனத்தில் கொள்வது சிறந்ததாக காணப்படும். நாங்கள் இப்ப பார்த்தது இரண்டாவது paragraph எவ்வாறு எழுதுவது என்பது சம்பந்தமாக. மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போறது மூன்றாவது paragraph எவ்வாறு எழுதுவது சம்பந்தமாக. paragraph 3 எவ்வாறு
எவ்வாறு எழுதலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த paragraph 3 ஆனது கன்க்ளூஷன், அதாவது முடிவுரையாக காணப்படும். எனவே இந்த பந்தியில நாங்க விரும்பிய மாதிரி எழுதி கொள்ள முடியும். கூடியதை எழுதி கொள்ள முடியும், அல்லது குறைந்ததை எழுதி கொள்ள முடியும், அல்லது கூடியது குறைந்ததை எழுதி கொள்ள முடியும், அல்லது கூடியதையோ குறைந்ததையோ எழுதிவிட்டு தம்முடைய சுயமான சில ஒப்பீனியன் அல்லது சஜஷனை முன்வைத்துக் கொள்ள முடியும். அவை நாங்க இந்த இடத்துல சுயமான ஒப்பீனியன் அல்லது சஜஷனை குறிப்பிட்டிருக்கேன். காரணம், நாங்க குறைந்தது அல்லது கூடியதை எழுதும் போது அனைத்து மாணவர்களுடைய வாக்கியமும் ஒரே மாதிரியாக காணப்படும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நாங்க இவ்வாறு எங்களுடைய ஒப்பீனியன் அல்லது சஜஷனை இந்த முன்வைக்கும். நாங்க பார்த்து கொண்டோமானால் இன் கன்க்ளூஷன், முடிவாக we can say that எங்களால் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்றால், மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட், பெரும்பான்மையான மாணவர்கள் லைக் ஸ்டடியிங், படிப்பை விரும்புகிறார்கள். பிகாஸ், ஏனென்றால் இட் ஹெல்ப்ஸ் டு கெட் த ஜாப் ஈஸிலி, அந்த படிப்பின் மூலமாக தொழில் வாய்ப்புகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் மற்ற விடயங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போமானால், மற்ற விடயங்களை விட இந்த கற்றல் என்பது ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு இலகுவான ஒன்றாக காணப்படும் என்று எம்முடைய சொந்த ஒப்பீனியன் அல்லது சஜஷனை இங்க குறிப்பிட்டிருக்கின்றோம். நாங்க ஒரு பை சார்ட் வந்தால் எப்படி இலகுவாக எழுதலாம் என்பதை பற்றி 3 பந்திகளை கொண்ட ஒரு பரகிராஃபை பார்த்திருந்தோம். நாங்க இறுதியாக பார்க்க போறது ஒரு முழுமையான பை சார்ட் எவ்வாறு அமையும் என்பதை பற்றி பார்க்க போறோம். பை சார்ட், அதாவது முதலாவது பந்தியாக கேள்வியை விடையாக மாற்றுவது, அத்துடன் அங்கு காணப்படுகின்ற ஆக்டிவிட்டிஸை குறிப்பிடுவதாக காணப்படும். எனவே முதலாவது பந்தியை பார்த்தோமேயானால், the above pie chart shows the results of a survey done to find what grade 11 students of Al Marjan Muslim Ladies College usually do during the weekend. As per the pie chart, there are 6 activities. They are studying, visiting friends or relatives, listening to music, reading books, flying kites and swimming என்று அமையுது. இரண்டாவது பந்தியை பார்த்தோமேயானால், இரண்டாவது பந்தியில முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், அங்கு தரப்படுகின்ற சொற்களை பயன்படுத்தி அங்கு காணப்படுகின்ற 6 ஆக்டிவிட்டிஸையும் இங்கு குறிப்பிட்டிருக்க வேண்டும். அவ்வாறு குறிப்பிடப்படும் சந்தர்ப்பத்தில் நாங்க எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், according to the pie chart, the highest percentage of students like studying, it is 40%, while the lowest percentage of students like swimming, which is 5%. Meanwhile, an equal percentage of students prefer visiting friends and relatives and listening to music. Most students like flying kites than reading books என்று எழுதி கொண்டோம். பெட்டியில தரப்பட்ட சொற்களை பயன்படுத்தி அங்க தரப்படுகின்ற ஆக்டிவிட்டிஸை எவ்வாறு வர்ணிக்கலாம் என்கிறத நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். இறுதியாக கன்க்ளூஷன், முடிவுரை என்பது நாங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல விரும்பின முறையில் எழுதி கொள்ளலாம். ஆகவே இங்க நான் எழுதின முறையை பார்த்தீர்களானால், in conclusion we can say that majority of students like studying because it helps to get the job easily என்று கொடுத்திருக்கோம். ஆகவே ஒரு பை சார்ட்டானது எவ்வாறு எழுதப்படுங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளங்கப்படுத்தி இருந்தோம். இந்த பை சார்ட்டானது உங்களுக்கு இலகுவாக விளங்கி இருந்தால் ஏனையோர் பயன்படுவதற்காக இந்த வீடியோ மற்ற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. அதே போல இராஷ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக வெளியிடப்படுகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிட விரும்பினால் எங்களுடைய இராஷ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.